ஹாய் கேஸ், இன்றைக்கி மீன் தீச்சிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இந்த மீன் தீக்கிற மாதிரி. ஓகே, இது ஃப்ரெஷ் மீன் மார்க்கெட்டு போய் எடுத்து வந்தேன். இன்னும் 1 கிலோ மீன் இருக்குது, கிழவெல்லாம் குட்டி. ஓகே, தேவையான பொருட்கள் கொச்சிக்காய், மிளகு, நச்சீரத்தூள், ஓகே, எனக்காக கருவேப்பட்டை, ரொம்ப கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். எனக்காக புளி இருக்குது, புளி தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்க. குரக்கா ஒரு 5 துண்டு இருக்குது. இப்போ குரக்காவை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ மசாலாவெல்லாம் சேர்த்து இப்போ பசுந்தா மசாலா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வைக்க, உப்பெல்லாம் போட்டு. சரியா? இப்போ புளி குரக்கா எல்லாம் ரெடி. இப்போ ஓகே, இப்போ இந்த டைமில் மீனை போட்டு மசாலாலாம் நல்லா பிரட்டி வைக்குங்க. அப்போ நல்லா புளி எல்லாம் மேலே படும். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இதை பாருங்கள். இந்த சட்டி இப்போ போய்த்து வாங்கிட்டு வந்தேன், இந்த மீனுக்கு ஸ்பெஷலாக. இப்போ நல்ல மசாலாவில் பரட்டிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு துண்டாக ஸ்லைஸு, இது தலை துண்டு ஃபஸ்ட்டு கடியில் வச்சுக்கோங்க. ஓகே, ரவுண்டுக்கு அப்படியே அடுக்கி வாங்க. இந்த சட்டி 1 கிலோ மீனுக்கு நல்ல கணக்கான சட்டி. ஓகே, இப்போ பாருங்கள், பசந்தான் அடிக்காச்சு. இப்போ இதில் இருக்கிற மசாலா எல்லாத்தையும் வலித்து போடுங்க. ஓகே, இந்த மசாலா எல்லாம் மீந்தால் தான் அப்போ ஒரு சாறு இது கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ தான் இதோட சொத்தோட தின்னத்துக்கு இதாதி ஆகிக்கும். இப்போ 1 லிட்டரில் 1 கப் தண்ணி வேணும். ஓகே, 1 கப் தண்ணி இந்த மாதிரி மசாலா எல்லாம் கழுவி ஊற்றுங்க சட்டியில் அடியில். நல்லா பரட்டிக்குங்க இந்த மாதிரி. ஓகே, இப்போ நார்மலாக இப்போ அடுப்பில் வச்சு வைங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெருப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்தது, பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கவிச்சிக்கிட்டு வருது. இந்த டைமில் நெருப்பை ஸ்லோவாகி வைங்க. இந்த மேல்மீனியம் பொயிலெல்லாம் கவர் பண்ணி டம்மில் வைங்க. மீன் ரெடி.